போன ஷார்ட்ஸில் நான் எடோ டென்சே அதாவது ரீஅனிமேஷன் ஜூட்ஸு பற்றி சொல்லியிருந்தேன். ரீஅனிமேஷன் ஜூட்ஸுவை போட்டால் சாகும்போது எந்த ஏஜில் இருந்தாங்களோ அதே ஏஜில் தான் ரிவைவ் ஆவாங்க. அப்படி இருக்கும்போது மாதரா மட்டும் ப்ரைம் ஃபார்மில் யங்காக ரிவைவ் ஆகிருப்பான். வயசான மாதரா ரிவைவ் ஆகியிருக்க மாட்டான். இதுக்கு காரணம் காபுட்டோ தான். காபுட்டோ மாதராவோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை எடுத்து ப்ரைம் ஃபார்ம் மாதராவை ரிவைவ் பண்ணி அவனுக்கு அஷிராமா செல்ஸையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் வயசான பிறகு அவேக்கன் பண்ண ரினேகனையும் மாதராவால் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அஷிராமாவோட வுட் ஸ்டைலும் யூஸ் பண்ணியிருப்பான் மாதரா. ஸோ மொத்த டைம் லைன்லேயும் மாதரா என்னென்ன பவர்ஸ் அண்ட் நாலேஜை கெயின் பண்ணானோ அது எல்லாத்தையும் காபுட்டோ யங் அண்ட் ப்ரைம் ஃபார்ம் மாதராவோட பாடிக்கு கொடுத்து ரிவைவ் பண்ணியிருப்பான். காபுட்டோ மாதராவை சமன் பண்ணிவிட்டு உங்கள் ரீஅனிமேஷன் ரொம்ப ஸ்பெஷலானது, உங்கள் ப்ரைம் ஃபார்மில் எப்படி இருந்தீங்களோ அதை விட ஸ்ட்ராங்காக உங்களை ரிவைவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கு மாதரா நான் என்னோடய ப்ரைம் ஃபார்மில் எப்படி இருந்தேன்னு உனக்கு என்ன தெரியும்னு மெஜாஸ்டிக்காக கேட்பான் பாருங்கள். கூஸ் பம்ஸாக இருக்கும்.